நம்ம வீட்ல ஒரு பைக் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன். ஆனா இப்போ ஒரு டவுட். பெட்ரோல் பைக் வாங்கலாமா அல்ல எலக்ட்ரிக் பைக் வாங்கலாமா? அதான் நானும் அதையே யோசிச்சுட்டு இருக்கேன். அதானே. இப்போ நிறைய பேர் எலக்ட்ரிக் பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பெட்ரோல் பைக்கும் இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதனால நாம கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். பெட்ரோல் பைக்கின் பிளஸ் என்னன்னா, எங்க வேண்டுமானாலும் உடனே போகலாம், சார்ஜ் காத்திருக்க வேணாம், மற்றும் லாங் டிராவல் பண்றதுக்கு இது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு பெரிய மைனஸ் இருக்கிறது. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் அதிகமா போகுது. அதனால மாத செலவு கொஞ்சம் அதிகமாகும். எலக்ட்ரிக் பைக்கின் பிளஸ் என்னன்னா, கரண்ட் செலவு பெட்ரோல் செலவுக்கு கம்மி. மேலும் சத்தம் இல்லாம ஸ்மூத்தா பயணம் செய்யலாம். ஆனா இதுக்கும் சில மைனஸ் இருக்கு. பேட்டரி சார்ஜ் ஆக நேரமாகும். மேலும் லாங் டிராவல் பண்ணும்போது சார்ஜிங் ஸ்டேஷன் தேட வேண்டி வரும். சரி, ஒரு சிம்பிள் கணக்கு பாப்போம். சரி. நீ டெய்லி ஆபீஸ் போக பைக் யூஸ் பண்ணுவியா? ஆமா. அப்படின்னா பெட்ரோல் பைக் மாதத்துக்கு சுமார் 2000 ரூபாய் பெட்ரோல் ஆகலாம். அவ்வளவா? ஆமா, இதோ நோட் பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ். அதே எலக்ட்ரிக் பைக் பார்த்தா நீ வீட்ல சார்ஜ் போட்டா போதும். அப்போ செலவு மாதத்துக்கு சுமார் 300 ரூபாய் சுத்தி தான் கரண்ட் செலவாகும். ஓ, ரொம்ப கம்மி. ஆமா, பெட்ரோல் பைக்ஸ் மாதிரி இல்ல. சரி, நல்ல ஐடியா. ஆமா, அதான் சொல்றேன். அப்படியா? ஆமா, மின்சார பைக்ல காஸ்ட் ரொம்ப கம்மி. அதாவது மாதத்துக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. பெட்ரோல் பைக்ல செலவு ரொம்ப அதிகமா இருக்கே போல. அதானே, இப்பவே மாறலாம். ஆமா, ரஃபா பார்த்தா மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1700 ரூபாய் சேமிக்கலாம். அதே ஒரு வருஷம் கணக்கு போட்டா அப்போ மொத்தம் எவ்வளவு சேமிக்கலாம்? ஆமா, பெருசா இருக்குமே. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் சுத்தி சேமிக்கலாம். அட, ரொம்ப நல்லதாச்சே. சரி, நாமளும் யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், எலக்ட்ரிக் பைக் சார்ஜ் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால லாங் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பிளான் பண்ணணும். பெட்ரோல் பைக்ல இந்த ப்ராப்ளம் இல்ல. எப்போ வேண்டுமானாலும் பெட்ரோல் போட்டுட்டு உடனே போயிடலாம். சரி, நம்ம யூஸ் மோஸ்ட்லி சிட்டி டிராவல் தான். அதனால எலக்ட்ரிக் பைக்கு நம்மளுக்கு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கு. முதல்ல பிரைஸ் பார்ப்போம். ஒரு நார்மல் பெட்ரோல் பைக்கு சுமார் 1 லட்சம் சுத்தி வரும். ஓ, இது ரொம்ப நல்ல விலை போல இருக்கு. ஆமா, இந்த மாடல் எப்படி இருக்கு? இது நல்ல மைலேஜ் தரும். பாருங்க இந்த ஃபீச்சர்ஸ். எலக்ட்ரிக் பைக் பார்த்தா சுமார் 1 லட்சம் முதல் 1,40,000 வரைக்கும் இருக்கும். அதாவது பெட்ரோல் பைக்கை விட கொஞ்சம் அதிகம் தான். ஆமா, பிளஸ் இது என்வயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. பார்க்கிங் சார்ஜ் ஸ்டேஷனும் இங்க இருக்கு. சரி, கொஞ்சம் டீடைல்ஸ் பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ்ல பெட்ரோல் பைக்குக்கு ஒரு அட்வான்டேஜ், ஸ்பேர் பார்ட்ஸ் ஈஸியா கிடைக்கும், ரேட்டும் கம்மி. எலக்ட்ரிக் பைக்ல மெயின் காஸ்ட் பேட்டரி தான். பேட்டரி சேஞ்ச் பண்ணினா நல்லா செலவாகும். ஓ, அப்படி இது ரொம்ப காஸ்ட்லி. பேட்டரிக்கு யூசுவலி 3 வருஷம் வாரண்டி. சில பிராண்ட்ல 5 வருஷம் ஆப்ஷன் இருக்கும். ஒரு சார்ஜ்ல சுமார் 130 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். சில மாடல்ல ரேஞ்ச் 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஆனா லாங் ரைட் டிராவல் அதிகம் அப்படின்னா பெட்ரோல் பைக் பெட்டர் சாய்ஸ். இந்த எலக்ட்ரிக் பைக்கை பாருங்க, டெய்லி யூஸ்க்கு பெர்ஃபெக்ட். ஆமா, சிட்டி டிராபிக்ல இது சூப்பர். 150 கிலோமீட்டர் வரை ரைட் பண்ணலாம். சூப்பர் சாய்ஸ் தான். சரி, இப்போ ஒரு ஃபைனல் ஐடியா சொல்றேன். 2 பைக்கும் தனித்தனியா யூஸ் இருக்குது. ஆனா லாங் டிரைவ் சிட்டி வெளியே டிராவல் அதிகமா போறீங்கன்னா பெட்ரோல் பைக் பெஸ்ட் ஆப்ஷன். சரியான சிச்சுவேஷன்னா 2 பைக்கும் வச்சிருந்தா யூஸ் சூப்பர் ஆகும். முக்கியமா ஒரு விஷயம், பைக் ஓட்டும் போது கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும். எலக்ட்ரிக் பைக் சைலண்டா வரும். அப்போ ஆப் ஆக்சிடென்ட். அதனால ஸ்லோவா கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணணும். சரி ஃப்ரெண்ட், நாங்க கவனமா டிரைவ் பண்றோம். ஓவர் ஸ்பீட் போட வேண்டாம். அதனால தான் கம்பெனி ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சிருக்கு. அப்போ சேஃப்டா இது. ரைட், ஸ்பீட் கண்ட்ரோல் நல்லா இருக்கு. ஆமா, இந்த டேஷ்போர்ட்ல. சுருக்கமா பார்த்தா சிட்டி யூஸ் சேவிங் அப்படின்னா எலக்ட்ரிக் பைக், லாங் ரைட் ஹெவி டிராவல் அப்படின்னா பெட்ரோல் பைக். ஓகே, நன்றி. சரி, பார்க்கலாம். கண்டிப்பா.
ரெண்டு பைக்கும் இருக்கிற அட்வான்டேஜ் மைனஸ் பாயிண்ட் இப்போ வீடியோல பார்த்திருப்பீங்க. அதனால உங்க யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து பைக் பர்ச்சேஸ் பிளான் பண்ணுங்க. சரி, இந்த மாடல் நமக்கு சரியா இருக்குமா? ஆமா, நம்ம தினசரி யூஸ்க்கு இது போதுமா? கண்டிப்பா இத வாங்கலாம். ஓகே, டீல். கரெக்ட் யூஸ்க்கு கரெக்ட் பைக் தான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. சுருக்கமா சொன்னா, சிட்டி யூஸ்க்கு எலக்ட்ரிக் பைக், லாங் டிராவல்க்கு பெட்ரோல் பைக். வீடியோ பிடிச்சிருந்தா லெமானா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பாரிசன் வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் லெமானா டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.